தமிழே முட்டா பசங்க பாக்க காட்டு அன்னைக்கு பாக்கேன்னு நான் சொன்ன போது குதிச்சானுங்க எல்லா பயிலும். ஒரு பையன் முன்னால் வந்து பேச முடியலையே, என்ன இருக்கு தமிழ்ல கேட்டா பண்ணிக்கலாமே இருக்கிறான். அவ்வளவுதான் அந்த பயிலாக முடியுது. பண்ணி இருக்கிறத விட்டுட்டு ஏன் பண்ணிக்க போற முட்டாளே? இந்த ஆங்கிலத்துக்கே 500க்கும் மேற்பட்ட கலைச்சொற்களை நான் பிச்சை போட்டிருக்கேன். என் மொழியிலிருந்து என்னுடைய கொல்ல அவன் கில்லுன்னு எடுத்துக்க. என்னுடைய உடன் எஸ் போட்டு சடன், என்னுடைய பேச்சு எஸ் போட்டு ஸ்பீச்சு, என்னுடைய பஞ்சு அவன் எஸ் போட்டு ஸ்பாஞ்சு, என்னுடைய கட்டுமரம் அவனுடைய கட்டுமரான், என்னுடைய நாவாய் அவனுடைய நேவி, என்னுடைய காசு அவனுடைய கேஸு, என்னுடைய கலாச்சாரம் அவனுடைய கல்ச்சர். பல சொற்களை நான் கொடுத்துருக்கேன். அவன் மொழி எனக்கு என்னை விட உயர்ந்தது, அதை நீங்கள் படி அப்படின்னா. இயேசு பிறந்து 500 ஆண்டுக்கு பிறகு தான் ஆங்கிலம் வருது. இயேசு பிறக்கிறதுக்கு 500 ஆண்டுக்கு முன்னாடி என்னுடைய தொன்மை இலக்கண நூல் இருக்குது. அதில் தொல்காப்பியம் சொல்கிறான் 300 இடத்துக்கு மேலே என்பனார் புலவருங்கிறான். அவருக்கு முன்னாடி இந்த புலவர்கள்லாம் சொல்லியிருக்காருன்னு எடுத்துக்காட்டுறாரு. அவ்வளவு மூத்த மொழி நீங்கள் ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது அந்த இடத்துல அது எல்லாமே ரொம்ப தொலைதூரத்துக்கு போயிடுது. அதுக்கப்புறம் அதை பேசி ஒன்றும் இல்லை.